நாளே ரொம்ப நல்லா ஆகிடும். ஃபேமிலி தான் நல்லாயிருக்கும். எல்லாருமே இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் திருந்திடுவாங்க, குடிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு நிறைய காமெடி இருந்தது, நல்லா சிரிக்க வச்சாங்க. நிறைய காமெடி இருந்தது, ஃபேமிலி இருந்தது. ஒரு ஹோப் இருக்குது. ஒரு பியாண்ட் ஒரு ஸ்டேஜ் இவனை வந்து நம்ம சரி பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு வந்து யாரும் இல்லை. மனசு வச்சா அதுக்குண்டான சப்போர்ட் இருந்தால், அன்பு அரவணைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதுலேருந்து மீண்டு வரலாங்கிற ஒரு ஹோப் இருக்குது. குடிக்கிறது வந்து நோயாளி தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நோயாளின்னு கிடையாது, அதாவது குடிப்பழக்கம் வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது தான். அது ஜஸ்ட் பழக்கம் மட்டும் கிடையாது. பழக்கத்தை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது நோயாக மாறிடுது. அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அப்படின்னா இந்த அளவுக்கு அடிக்ஷன் ஒரு அவங்க மைண்டில் சைக்கலாஜிக்கலாக அவ்வளோ இம்பேக்ட் பண்ணி அவங்கள திரும்ப திரும்ப அதிலேயே கூட்டிகிட்டு போகுது இல்லையா, அதை தான் வந்து நோயின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பியாண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அப்படி வருது. மியூசிக் பாடலில் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரிங்க. அதில் வந்து இன்னும் ஷான் ரோடன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டுகளும் என்ன ரெலவெண்ட்டு எங்கே தேவையோ அப்படி இருக்குது. இந்த படம் மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படத்தில் எந்த டிஃப்ரென்ஸாக இருக்குது? இந்த சப்ஜெக்ட் இவ்வளோ டீப்பாக வந்து ஸ்டார்ட் வெண்டு இந்த படங்கள் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்க்கல. மலையாளத்தில் வேணால் வந்திருக்கு. பட் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரூ டு தட் சப்ஜெக்ட். இதில் வந்து குடி பழக்கங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு போர்ஷன் மாதிரி இல்லாமல் ஸ்டார்ட் டு வெண்டு ஒரு பாட்டில் ராதாங்கிற ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கிற திறமையான ஒரு மனுஷன். அவ்வளோ ஃபேமிலி மேலே அவ்வளோ அன்பு பாசம் பசங்க மேலெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த குடிப்பழக்கத்தினால வந்து அவனால் வந்து அது மீட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறது அது ஃபீல் பண்ணுறான். பட் ஆனால் அதுக்கு அவனால் வந்து ஸ்டெப் எடுத்து ரிக்கவர் ஆகி போய் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணுங்க. ஏன்னா இது வந்து வெறும் அந்த குடிக்கிறவங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது. குடிக்கிறவங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்க, அவங்க வேலை செய்கிற இடம், அவங்க வேலை செய்கிற நிறுவனம், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு சொசைட்டிக்கே வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குடிப்பழக்கம் இல்லாதவங்க இன்றைக்கி பெரும்பாலும் இல்லாதவங்கிறது ரொம்ப ரேர். ஆனால் இதில் வந்து அந்த எந்நேரமும் குடியிலே இருக்கிறவங்க போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய கன்சர்ன். அதை அட்ரஸ் பண்ணியிருக்குது. குடிக்கிறவங்க கூட படம் பார்த்தா விட்டுருவாங்க. அது படமானு சொல்ல வந்தால் ஒரு வாழ்க்கை கற்றுட்டு போகலாம். ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இது இருக்கும். விட்டுறலான்றது நல்லது தான். நான் என்னோட இது சொல்கிறேன். அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. அவர் உண்மையாக சூப்பராக இருக்குது படம். மியூசிக் சூப்பராக, கிளைமேக்ஸ் உண்மையில அவேர்னஸ் படம் தான் இது. உண்மையில அதான் குடிக்கிறத விட்டுடலாம். எதுக்கு அவங்க குடிச்சிட்டு போயிடுறாங்க, அதனால அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்ற சூப்பராக சொல்லிடுறாங்க. உண்மையிலே எமோஷ்னலாக இருக்குது படம். நல்லா இருக்குது படம். உண்மையில எல்லோரும் வந்து நல்ல படிப்போம், பார்க்கலாம். புரியுது. போரிங் ஒரு இடத்துலையுமே போரிங். வந்தால் நல்ல படமாக இருக்குது. காமெடியும் ஒரு சில இடத்துலலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது படம். தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. எல்லாருமே பாருங்கள், பாருங்கள். தேங்க்யூ.